Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் புளிசேரி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இது ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. புளிசேரி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெள்ளரிக்காய் யூஸ் பண்ணலாம், இல்லை வாழைக்காயில் கூட பண்ணலாங்க. நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி குக்கரில் வைக்கிறதுனால பெரிய பீஸாக எடுத்துருக்கேன். இதை குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம பாத்திரத்திலே சமைச்சிடலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை ஹையில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சிடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ண தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதோட 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் நல்ல பெரிய மிளகாவாக இருக்கிறதுனால 2 சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். தேங்காய் விழுத உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தயிர் சேர்ப்போம், அதனால் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கட்டியான தயிரை தண்ணி சேர்க்காமல் கடைஞ்சி விட்டுக்கணும். இல்லை மிக்சியில் நீங்கள் ஒரு சுற்றி கூட எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் தான் ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். நல்ல கட்டியாக நுரைச்சிட்ருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு தயிரை சேர்க்கறதுக்கு முன்னால் நல்லா லோ பண்ணிக்கோங்க. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிரை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்த பிறகு நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க. அடுப்பை அணைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். கடுகு, நான் உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், கருவேப்பிலை. இப்போ நம்மளுடைய புளிசேரி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.